Good morning students. Welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். In the previous class we learnt about unit 4 heat, effect of heat, expansion, rise in temperature, change of state and transfer of heat. மாணவர்களே, சென்ற வகுப்பில் அலகு 4 வெப்பம் என்ற பாடத்தில் வெப்ப ஆற்றலின் விளைவுகள் பற்றியும் விரிவடைதல் பற்றியும் வெப்பநிலை உயர்வு பற்றியும் நீரின் நிலைமாற்றம் பற்றியும் மற்றும் வெப்ப பரிமாற்றம் பற்றியும் கற்றுக்கொண்டோம். Let us recall, name 3 types of heat transfer. First one, conduction, அதாவது வெப்ப கடத்தல். Second one, convection, வெப்ப சலனம். Third one, radiation, வெப்ப கதிர்வீச்சு. Today we are going to learn about convection, radiation and calorimetry. மாணவர்களே, இன்று நாம் வெப்ப சலனம் பற்றியும் வெப்ப கதிர்வீச்சு பற்றியும் மற்றும் வெப்ப அளவியல் பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். First let us see convection, வெப்ப சலனம். இவற்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள செயல்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம். See the activity. English medium, page number 38, activity 5. தமிழ் மீடியம் 40ஆம் பக்கம், செயல்பாடு 5. Take some water in a vessel and heat it. Touch the surface of the water. It will be gold. Touch it after some time. அதாவது ஒரு பாத்திரத்தில் நாம் நீரை எடுத்துக்கொண்டு அதன் மேற்பரப்பை நாம் தொட்டு பார்த்தோமானால் அது குளிர்ந்த நிலையில் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். It will be hot now. How did the heat which was supplied at the bottom reach the top? இப்பொழுது நாம் அதை சிறிது வெப்பப்படுத்தும் போது அது சூடாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த நீரானது சூடாக இருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் நீரின் பரப்புக்கு பரவியது. When the water vessel is heated, water molecules at the bottom receive heat energy and move upward. அதாவது பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கிறது. Then the molecules at the top comes down and get heated. This kind of heat transfer is known as convection. This is how is air in the atmosphere is also heated. அதாவது மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பமடைகிறது. இந்த விதமான வெப்ப ஆற்றலுக்கு வெப்ப சலனம் என்று பெயர். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இந்த முறையிலேயே வெப்பமடைகிறது. Convection takes place in liquids and gases. வெப்ப சலனம் திரவங்கள் மற்றும் வாயுக்களிலும் நடைபெறுகிறது.
Next, let us see convection in daily life. அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி பார்ப்போம். First one, land breeze and sea breeze. அதாவது formation of land breeze and sea breeze is due to convection of air. முதலாவது, நிலக்காற்று மற்றும் கடல் காற்று போன்ற நிகழ்வுகள் உருவாவதற்கு வெப்பச்சலனமே காரணமாகிறது. செகண்ட் ஒன், wind flows from one region to another region by convection. இரண்டாவதாக, வெப்பச்சலனம் மூலமாக காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர்கிறது. மூன்றாவதாக, தேர்ட் ஒன், hot air balloons. In hot air balloons, heat is transferred by convection and so the balloons rises. அதாவது வெப்ப காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலமாகவே வெப்பம் கடத்தப்படுவதால் பலூன் மேலே பறக்கிறது. ஃபோர்த் ஒன், ரெஃப்ரிஜிரேட்டர். In refrigerator, cool air moves downward and replaces the hot air because of convection. நான்காவதாக, குளிர்சாதன பெட்டியில் வெப்ப கடத்தல் நடைபெறுகிறது, அதாவது வெப்பச்சலனம் நடைபெறுகிறது. குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. நெக்ஸ்ட், லெட் அஸ் see ரேடியேஷன். வெப்ப கதிர்வீச்சு பற்றி பார்ப்போம். ரேடியேஷன். Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. அதாவது கதிர்வீச்சானது இவ்வாறாக வரையறுக்கப்படுகிறது. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு என்று வரையறுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், லெட் அஸ் see ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், சன். ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். அதாவது சூரியனில் நடைபெறுகிற வெப்ப கதிர்வீச்சு. சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே பூமியை வந்தடைகிறது. செகண்ட் ஒன், ஃபயர். While standing near fire, we feel the heat which is transferred as radiation. அதாவது இரண்டாவதாக, நெருப்பு. நெருப்புக்கு அருகில் நாம் நிற்கும்போது வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே நாம் வெப்பத்தினை உணர முடிகிறது. தேர்ட் ஒன், பிளாக் சர்ஃபேஸ். Black surfaces observe heat radiation so that the bottom of cooking vessels are painted black. மூன்றாவதாக, கருப்பு மேற்பரப்பு. கருப்பு மேற்பரப்புடைய பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதாக இருப்பதால் நாம் சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணங்களை பூசி பயன்படுத்துகிறோம். ஃபோர்த் ஒன், ஒயிட் கலர். ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹீட் ரேடியேஷன். தட் இஸ் why we are advised to wear white cloth during summer.
நான்காவதாக வெண்மை நிறம். அதாவது வெண்மை நிறத்தில் வெப்ப கதிர்வீச்சு எதிரொலிக்கப்படுகிறது. எனவேதான் கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துமாறு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see கலோரிமெட்ரி, அதாவது வெப்ப அளவியல். When heat energy is supplied to substances, solid form of water, that is ice, is changed to liquid form, and liquid form of water is changed to gaseous form. These are all the physical changes due to the heat energy. இப்போது நாம் வெப்ப அளவியல் பற்றி பார்ப்போம். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது திடநிலையில் உள்ள நீர், அதாவது பனிக்கட்டியாக மாறுகிறது, திரவ நிலைக்கு மாறுகிறது. திரவ நிலையில் உள்ள நீர் ஆவி நிலைக்கு மாற்றமடைகிறது. இவ்வாறாக வெப்பத்தினால் ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றங்கள் ஆகும். Similarly, heat energy produces chemical changes also. அதாவது இதே போல் வெப்ப ஆற்றல் வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. To know more about the physical and chemical changes that take place in substances, we need to measure the amount of heat involved. The technique used to measure the amount of heat involved in a physical or a chemical process is known as calorimetry. அதாவது பொருட்களில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்பொருட்களில் உள்ள வெப்ப ஆற்றலினை அளவிட வேண்டும். இவ்வாறாக வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு வெப்ப அளவியல் என்று பெயர். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், வெப்பநிலை. Temperature is a physical quantity which expresses whether an object is hot or cold. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள உதவும் இயற்பியல் அளவு வெப்பநிலை ஆகும். It is measured with the help of thermometer. There are 3 scales to measure the temperature. இந்த வெப்பநிலை மானியை கொண்டு அளவிடுகிறோம். வெப்பநிலையை அளவிட 3 விதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் செல்சியஸ் ஸ்கேல், தட் இஸ் செல்சியஸ் அளவுகோல். செகண்ட் ஒன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல், அதாவது ஃபாரன்ஹீட் அளவுகோல். தேர்ட் ஒன் கெல்வின் ஸ்கேல், கெல்வின் அளவுகோல். நெக்ஸ்ட் லெட் அஸ் see யூனிட் ஆஃப் ஹீட், அதாவது வெப்பத்தின் அலகு. Heat is also measured in joule. It is expressed by the symbol J. The most commonly used unit of heat is calorie. அதாவது வெப்ப ஆற்றலின் SI அலகு ஜூல். இது J என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி ஆகும். 1 calorie is the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என்று வரையறுக்கப்படுகிறது. That is 1 calorie equal to 4.186 joule. அதாவது 1 calorie equal to
4.186 ஜூல் ஆகும். அசைன்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 1. ரைட் a நோட் ஆன் கன்வெக்ஷன். வெப்பச்சலனம் பற்றி குறிப்பு எழுதுக. கொஸ்டின் நம்பர் 2. டிஃபைன் 1 கலோரி. வரையறு 1 கலோரி. மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.